அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று வழங்கும் மாநில அரசின் அதிகாரத்தை பறித்தது ஒன்றிய அரசு. தடையில்லா சான்று தேவை என்ற விதிகளில் திருத்தம் செய்தது மத்திய இடைநிலை கல்வி வாரியம். இந்த நடைமுறையானது 2026-27 கல்வியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: சீட்டா மற்றும் டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 26 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான டான்செட் தேர்வு மார்ச் 22 சீட்டா தேர்வு மார்ச் 23 நடத்தப்பட உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: இந்திய ரயில்வே முக்கியமான சில விதிமாற்றங்களை அறிமுகம் செய்துள்ளது. தக்கல் டிக்கெட் புக்கிங் செய்யும் விதிமுறைகளில் பல புதிய மாற்றங்களை இப்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. தக்கல் முன்பதிவுக்கான குறிப்பிட்ட நேரங்களை இந்திய ரயில்வே நிர்ணயித்துள்ளது. ஏசி வகுப்புகளுக்கான முன்பதிவுகள் காலை 10 மணிக்கு தொடங்குகின்றன. அதே நேரத்தில் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கான முன்பதிவுகள் காலை 11 மணிக்கு தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாசி மாத மகா சிவராத்திரி, அமாவாசை மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு வரும் பிப்ரவரி 25 முதல் 28 வரையிலான 4 நாட்கள் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டும் உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: அனைத்து மிதக்கும் கடன்களுக்கு முன்கூட்டியே கடனை கட்டினால் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் விதிக்கக்கூடிய அபராத கட்டணங்களை நீக்க வேண்டுமென ரிசர்வ் வங்கி முன்மொழிந்துள்ளது. தனிநபர்கள் மற்றும் வங்கிகள் மற்றும் பிற கடன் வழங்குநர்களால் வசூலிக்கப்படும் அனைத்து கடன்களுக்கும் இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக நோக்கங்களுக்காக வழங்கப்படும் எம்எஸ்சி கடன்களுக்கும் இது பொருந்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கு சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்ய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளிகளை தேர்வு செய்து பிப்ரவரி 27 பட்டியல் அனுப்ப முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறையும் உத்தரவிட்டுள்ளது. கடைசியாக எட்டாவது அறிவிப்பு: குரூப் 2A முதன்மை தேர்வுக்கான உத்தேச விடைகள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 7 நாட்களுக்குள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வருகிற 26 மாலை 5:45 மணிக்குள் தேர்வாணை இணையதளத்தில் உள்ள ஆன்சர் கீ சேலஞ்ச் என்ற சாளரத்தை பயன்படுத்தி மட்டுமே முறையீடு செய்யலாம் எனவும் இதற்கான அறிவுரைகள் வழிமுறைகள் தேர்வாணைய இணையதளத்திலேயே வழங்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 8 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.